தீர்ந்தமிழ் படித்தளத்தை விரிவுபடுத்த வேண்டும். இரண்டாவது, நல்ல காற்றோட்டமான வசதி. நல்ல ஏழை எளிய மக்களுக்கு இது வந்து ஒரு நிம்மதியான ஒரு வரப்பிரசாதமான இடம். நன்றி. ஹலோ சார், அமைச்சரே ரொம்ப நன்றி. எல்லா உணவகம், பார்க்கு, டிவி, வாக்கிங்கு, சாப்பாடு உணவகம் எல்லாம் நல்லா இருக்கு சார். ரொம்ப நோடி பாட்டோம், 100 நாள் பாருங்க எப்பவுமே. மனமகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு ஐயா, உங்களை டிவியில தான் பார்த்தேன். நேரடியாக பார்க்கறது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப இதோடு வாழணும், நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் வாழணும். அப்பா போயிட்டாரு, அப்பாவுக்கு அப்புறம் நீங்க நல்லதே எங்களெல்லாம் பார்த்துக்காங்க, குடும்பம் பண்ணணும், நல்லா இருக்கணும். தந்தையின் வழியிலேயே தர்மம் செய்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி சொன்ன உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தர்மம் நீங்க எவ்வளவு செய்றீங்க, நீங்க அவ்வளவு நன்மை செய்ய ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. இன்னும் கஷ்டப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமா இருங்க. நாங்க இருக்கோம். சரி சரி. உற்ற தோழராக இருந்து உறுதுணையாக செய்யக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இருக்கிற போது நாம் கலக்க வேண்டியதில்லை. அவர் எப்போதும் கலங்கரை விளக்கமாக நமக்கு இருப்பார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொளத்தூர் தொகுதியில சிஎம் சார் உங்க ஆதரவற்ற முதியோர்களுக்கு எங்களுக்கு பல நன்மைகளோட திறந்து வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு நாங்கள் வீட்டில் இருந்த கொடுமைகளை விட அனுபவிச்சது இங்க நிம்மதியா வந்து சந்தோஷமா எங்களுக்கு எல்லா வசதிகளும் சகல வசதிகளும் செய்து கொடுத்துருக்கிறாரு. நாங்க கடைசி வரல இங்க இருப்போம். எங்களுக்கு மனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவர் என்றைக்கும் 100 ஆண்டு நல்லா வாழணும், மேலும் ஆட்சி வளரணும். சென்னை கொளத்தூரில் மூத்த குடிமக்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடியிருக்கிறார். 11.80 கோடி நிதியுடன் ஆரம்பிக்கப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான உறைவிட திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அங்கு இருக்கக்கூடிய முதியவர்கள் நன்றி தெரிவித்த அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்தோம்.